ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் ஃபுட்டி கிளப். நான் உங்கள் பாலா. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கீதா டிஃபன் சென்டர். ஸோ இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போரூர் சரவணா ஸ்டோருக்கு சைடில் இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக லொக்கேஷன் சொல்லணும்னா அது பக்கத்தில் ஒரு செல் பெட்ரோல் பல்க் இருக்குது. அது ஆப்போசிட்டில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு 50 மீட்டர்ஸ் தள்ளி இருக்குது. ஸோ இந்த கடையில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு அவங்க தோசை, கறி தோசை, அப்புறம் பரோட்டா, கொத்து பரோட்டா, சப்பாத்தி எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு சைடிஷாக வந்து மட்டன் சேர்வா, சிக்கன் சேர்வா, அப்புறம் எல்லா சட்னி எல்லாமே கொடுக்குறாங்க. அப்புறம் சைடிஷ் என்னெல்லாம் இவங்ககிட்ட இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் செட்டிநாடு, அப்புறம் சிக்கன் உப்பு கறி, அப்புறம் வந்துட்டு மட்டன் போட்டி, பீஃபு, அப்புறம் பீஃப் போட்டி, அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சிக்கன் லிவர் இதெல்லாம் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து எங்ககிட்ட அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது. அதாவது இப்போது சிக்கன் ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா 70 ரூபா தான். ஸோ பீஃப் ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா 50 ரூபா தான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல இந்த கடைக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போது ஃபுட்டுலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ சொல்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணா, என் பேர் செந்தில்ண்ணா. இங்கே கடை ஒரு 7 வருஷமாக வச்சுருக்கேன். நம்மளால் எல்லா ஐட்டமாக இருக்குது. இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்தி, கொத்து பரோட்டா, முட்டை தோசை, கறி தோசை எல்லாமே இருக்குது. சிக்கன் உப்பு கறி மதுரை ஸ்டைலு நம்மளான மட்டும் தான் இருக்கும். சிக்கன் செட்நாடு இருக்குது, சிக்கன் லிவர் இருக்குது, பீஃப் இருக்குது, பீஃப் போட்டி, மட்டன் போட்டி. ஆனால் பரோட்டா நம்மளால சைஸ் எல்லாம் ரேட்டு கம்மி தான், அருமையாக இருக்கும். நம்ம கடை இங்கே போரூர் சரவணா ஸ்டோர் பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம 6 மணிலேருந்து நைட் 2 மணி வரை கடை வச்சுருப்போம். நைட் 2-3 மணி கூட அவன் வேறு கட்டை. நம்மளுக்கு டேஸ்ட்டு சேர்வா வந்து சிக்கன் சேர்வா, மட்டன் சேர்வா, சாம்பார், கார சட்னி, தேங்காய் சட்னி, வெஜ்ஜு குருமா எல்லாமே இருக்குது. வருவாங்க, டிரைவருங்க வருவாங்க. நைட் 2 மணியாக கடை போடுறதுனால எல்லாமே வருவாங்க. டிரைவருங்க, ஸ்விக்கி, ஜொமேட்டோ ஆர்டர் தம்பிங்களாம் வருவாங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. பார்த்து ஒரு நாள் டேஸ்ட் வந்து சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஒரு சிக்கன் கறி தோசை வாங்கியிருக்கோம். இவங்ககிட்ட வந்து சிக்கன் கறி தோசை போக வந்து பீஃப் கறி தோசையும் இருக்குது. பட் நம்ம வந்து சிக்கன் கறி தோசை ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அது எப்படி பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அது போக வந்து சைடிஷ் பார்த்திங்கன்னா நம்ம 3 இது ஆர்டர் பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சிக்கன் லிவரு, அப்புறம் இது வந்து மட்டன், அதாவது நார்மல் ஆட்டு குடல், இது வந்து சிக்கன் உப்பு கறி, இது 3மே நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு கறி தோசை எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ இது வந்து மட்டன் குழம்பு, இது சிக்கன் குழம்பு, ரெண்டுமே ஊற்றிருக்காங்க.
நல்ல சூடு, பயங்கர சூடாக இருக்குது. வாவ். கறி தோசை சூப்பராக இருக்குது. கறி தோசையில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 தோசை அளவுக்கு மாவு ஊற்றுனாங்க. ஸோ அந்த ஒரு கறி தோசை நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே வந்துட்டு 4 தோசைக்கு ஈக்குவல். நல்லா கறி தோசையிலே பொடிலாம் போட்டு, இட்லி பொடிலாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. என்றைக்குமே பெரிய பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்றத விட தள்ளுவண்டி கடையில் சாப்பிட்றது தான் டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து தள்ளுவண்டி கடையில் சாப்பிட்றவங்களுக்கு தான் தெரியும் அந்த அருமை. இந்த இதில் வந்து கறி தோசையில் வந்து அந்த செட்டிநாடு சிக்கன் போட்டிருக்காங்க. அதனால தான் செட்டிநாடு சிக்கன் தனியாக நான் வாங்கலை. போட்டிருக்க சிக்கன்லாம் பயங்கர சூடு, நல்லா வெந்திருக்கு. செம்மையாக வந்திருக்கு. மாவு அதிகமாக இருந்தவுடனே நல்ல க்ரீமியாக இருக்குது. வாவ், மொறுமொறுலாம் இல்லை, சூப்பராக இருக்குது தோசை. ஸோ சிக்கன் அது கூட அந்த மட்டன் குழம்பு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ சிக்கன் குழம்பு கூட வச்சு சாப்பிட போகிறேன். ஆஹா, அற்புதம். புதினா அதிகமாக போட்டிருக்காங்க. புதினா ஃப்ளேவர் செம்மையாக தெரியுது. ஸோ இப்போ சைடிஷ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் மட்டன் குடல் எடுத்துருக்கேன். நல்லா சூப்பராக கழுவிருக்காங்க. அந்த குடலில் இருக்க ஸ்மெல்லே இல்லை. நல்லா காரசாரமாக பெப்பர் போட்டு வேற லெவல் குடல். தோசையோடு வச்சு சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இஞ்சிலாம் நிறைய போட்டிருக்காங்க. குடல் வந்து இங்கே கண்டிப்பாக மஸ்ட் ரைஸ் டிஷ்ஷு. மட்டன் குடல் இந்த மாதிரி டேஸ்ட்டாக சென்னையில் எங்கேயுமே குடல் கிடைக்காது, உறுதியாக சொல்லுவேன். நான் கறி தோசை சென்னையில் எங்கேயுமே சாப்பிட்டே கிடையாது. எங்கேயுமே சாப்பிட்டது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் கறி தோசை சாப்பிட்றேன். பட் நான் வீடியோலாம் பார்த்துருக்கேன். மதுரை சைடில் வந்து கல் தோசையில் அந்த கறிலாம் போட்டு வித்தியாசமாக பண்ணுவாங்க. ஸோ இவங்க வேறு மாதிரி ஸ்டைலில் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குது. சிக்கன் ஈரலில் வந்து இவங்க வந்து அந்த பாடு ஈரல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாங்காய் அதையும் போட்டிருக்காங்க. அப்புறம் சாஃப்ட் ஈரல், கல்லீரல் அதையும் போட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த சாஃப்ட் ஈரல். உண்மையில் வேறு லெவல். ஆஹா, அற்புதம். ஈரலும் செம்மையாக இருக்குது. ஆக்சுவலி நான் பீஃப் சாப்பிட மாட்டேன். ஸோ அதனால தான் வந்துட்டு என்னால் பீஃப் ரெண்டும் வந்து ரிவ்யூ பண்ண முடியலை. கண்டிப்பாக சொல்கிறேன், இவங்கக்கிட்ட பீஃப் சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு பீஃப் லவராக இருந்தால் கண்டிப்பாக வந்து இவங்கக்கிட்ட பீஃபும் சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். கல் தோசை, அந்த கறி தோசை இன்னும் சூடாக இருக்குது. அடாடாடாடா, செம்ம டேஸ்ட்டு. அடுத்து வந்து உப்பு கறி சாப்பிட போகிறேன். எடுத்துருங்க. உப்பு கறி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப ட்ரையாக இருக்குது. அதாவது வித்தியாசமாக மிளகாலாம், காஞ்ச மிளகாலாம் வந்து அரைச்சி போட்டு வித்தியாசமாக இருக்குது. உப்பு கறியில் சோம்பு ஃப்ளேவர் அதிகமாக தெரியுது. இந்த மாதிரி நல்லா காரசாரமாக வித்தியாசமான மனமாக இருக்குது உப்பு கறி.
வாவ். சைடிஷு சாப்பிட்டா 3மே வேறு லெவலு, அல்டிமேட்டு. அதான் எது ஃபஸ்ட்டு எது செகண்டுன்னு பிரிக்கவே முடியல. 3மே ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதே கிடையாது. உப்பு கறியும் சூப்பராக இருக்குது, மட்டன் குடலும் நல்லாயிருக்கு, ஈரலும் சூப்பராக இருக்குது. ஹலோ காய்ஸ், ஸோ நம்ம வந்துட்டு இங்கே இருக்க ஃபுட்டு எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கறி தோசை சூப்பராக இருந்தது. அப்புறம் என்ன சொல்கிறது, நான் சொன்ன மாதிரி அந்த செட்டிநாடு உப்பு கறி, சிக்கன் உப்பு கறி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அதே மாதிரி மட்டன் போட்டி குடல் அதுவும் நல்லா இருந்தது. அது போக கேமராமேன் அமீர் வேறு வந்து சாம்பார் சட்னிலாம் பண்ணி சாப்பிட்டு அதுவும் ரொம்ப அருமையாக இருந்துன்னு சொன்னார். ஸோ நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி லொக்கேஷன் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ அது எங்கே இருக்குன்னு சொல்லி நான் மேப் அதான் லொக்கேஷன் வந்துட்டு பின் பண்ணுறேன். மறக்காமல் இந்த கடைக்கு வந்து சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் வில்லேஜ் ஃபுட் கிளப் சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம்.